1929 மத்திய சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்று வீசுகிறாங்க. யாருன்னு கேட்டால் அந்த பகத்சிங்கும் பிகே தத்தும் 2 பேரும் தான் சேர்ந்து புகைக்குண்டை வந்து மத்திய சட்டப்பேரவையில் வீசுகிறாங்க. நல்லா தெரியும். இப்போது வீசும்போது என்ன முழக்கங்கள் எழுப்புனாங்க பகத்சிங்கு அப்படின்னு கேட்டால், இன்குலாப் ஜிந்தாபாத், அப்புறம் வந்து பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைக்குண்டை வந்து மத்திய சட்டப்பேரவையில் பகத்சிங்கும் பிகே தத்தும் 1929 வீசினாங்க. இதில் ராஜகுருவுக்கும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போ தான் பகத்சிங்குடைய பெருமை இந்தியா முழுவதும் பிரபலமாச்சுன்னு தெரியும். அடுத்து இன்னொரு நிகழ்வு 1930 பாருங்கள், 30 ஏப்ரல்னு சொல்லி கொடுத்துருவாங்க பாருங்கள். ஏப்ரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிட்டகாங் ஆயுத கிடங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து ஆங்கிலேயருடைய ஆயுதங்கள் எல்லாம் இருந்திருக்குது. அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு இதுக்கு சூர்யாசன் தலைமையில் வந்து தாக்குதல் நடத்தப்படுது. சூர்யாசன் மட்டும் இல்லை, சூர்யாசன் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்படுது. இது சிட்டகாங்கில் இருந்த அந்த ஆயுத கிடங்குகளை கைப்பற்றிய அவர்கள் ஒரு புரட்சிகர அரசை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லி சூர்யாசனும் அவருடைய நண்பர்களும் நினைக்கிறாங்க. இதனால் அரசு நிறுவனங்களை குறி வச்சு இவங்க டீம் வந்து 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் வந்து தாக்குதலை நடத்துகிறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு இவர் பிடிபட்டுறார், சூர்யாசன் வந்து பிடிபட்டுறார். அதனால தான் இதில் வந்துட்டு இது புரட்சி வந்து முடியுது. சூர்யாசன் வந்து பிடிப்பட்டதுனால ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து இவரை தூக்கில் போட்டுறாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகுனா 1934 தூக்கில் போட்டிருப்பாங்க.